மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என மாமன்னர்கள் மருது பாண்டியர்களிடம் வேண்டுதல் வைத்தோம். திருப்பத்தூரில் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி அளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், காமராஜர், ஆர்.பி. உதயகுமார், OS மணியன், விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, கோகிலா, இந்திரா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மருது பாண்டியர்களின் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது 224ஆம் ஆண்டு மாமன்னர் மருது சகோதரர்கள் நினைவு நாளில் தமிழகத்தில் 2026இல் முதலமைச்சராகும் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினோம். மாமன்னர்களை வேண்டி அடுத்த ஆட்சி மாறி மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என அருள் புரிய வேண்டுதல் வைத்தோம் என்று அவர் கூறினார். 224ஆம் ஆண்டு மாமன்னர்கள் நினைவு நாளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் 26இல் முதலமைச்சராகும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க தலைமை கழகத்தின் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நம் கழகத்தினுடைய அதிமுக கழகத்தின் அத்தனை தலைவர்களும் இங்கே வந்து இன்றைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அஞ்சலி செலுத்துகிற முகமாக மன்னர்களை வேண்டி அடுத்த ஆட்சி மாறி மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நினைவு நாளில் வழங்கிய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கூட்டணிக்காக அதிமுக அலையலைன்னு சொல்லிட்டு இதில் இல்லை வேணாப்பா.